விட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜெனி குக்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பேஸ்ட் போல் வரதுக்கு நம்ம வந்து வெங்காய தக்காளி அரைச்சி சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 1 துண்டு இஞ்சி பெரிய சைஸ் 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை வந்து 1 சைஸில் 1 எடுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது வறுத்த வேர்க்கடலை வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி வறுத்ததுனால லாஸ்ட்டாக நான் அதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் மசாலாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த கடலை மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹீட்டாக இருக்க பேனில் டக்குன்னு உங்களுக்கு மசாலா கரியாது. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை செய்யணும். ஒரு தடவை நல்லா அந்த சூடான பேன்லையே நீங்கள் கிளறி விட்டுட்டு கடைசியாக எள்ளு சேர்த்து ஒரு தடவை கிளறி இறக்கிடுங்க. எள்ளு வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளும் கடலையும் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஃபைனாக கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 பிரிஞ்சி இலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பவுடர், அதை வந்து டேரெக்டாக இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இது வந்து ஒரு 30 செகண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம்ல, தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணாலும் டக்குன்னு திக்காகும். அதனால் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வந்துச்சு. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா பேஸ்ட் போல் திக்காகணும் இந்த கிரேவி. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதில் வந்து நான் காரமாக இருக்கிறதுக்காக நான் மிளகாய் தூளையும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு வேணாம், கலர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 30 செகண்ட் வந்து லோ ஃப்ளேமில் வறுத்தெடுங்க. அப்போ தான் கலர் நல்லா ரிச்சாக கிடைக்கும். இது கூடவே பச்சை பட்டாணி வேக வச்சதை டேரெக்டாக அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லா சைடும் மசாலா கோட் ஆகணும். ஒன்ஸ் மசாலா ஃபுல்லாக கோட்டின உடனே 1 டீஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் சேர்த்துருக்கிறது மட்டும் காமிச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை டேரெக்டாக நம்ம கிரேவியில் கொட்டிடலாம். 7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது போல் நல்லா திக்காக வந்திருக்கும். இந்த நேரத்தில் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். எள்ளு கண்டிப்பாக சேர்க்கணும், வேர்க்கடலையும் கண்டிப்பாக சேர்க்கணும். வேர்க்கடலை வந்து இந்த கிரேவிக்கான டேஸ்ட்டும் நல்லா திக்னஸே கொடுக்கும். எள்ளு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வேர்க்கடலையும் சேர்த்து. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, அந்த மசாலாவோட சேர்த்தது இதில் டேரெக்டாக சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டு அந்த பேனையை லைட்டாக கழுவிட்டு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். வாங்க காட்டுற எப்படி இருக்குன்னு. நல்லா காரசாரமான ஒரு க்ரீன் பீஸ் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் சென்னாவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி நம்ம பச்சை பட்டாணியை வருத்தோம் இல்லையா, அது போல் காயை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுட்டு இந்த டேரெக்டாக அந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த பட்டை கிராம்பு எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த வெங்காய பேஸ்ட் எல்லாமே அந்த கடலையோடு சேர்ந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அது கூடவே இந்த நெய் வந்து இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பரான சைடிஸ் வந்து ரெடி ஆகிடும். ஈஸியாக கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமன், 1/4 லெமன்லேருந்து 1/2 லெமனுக்குள்ளே நீங்கள் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு குக் பண்ணக்கூடாது, லைட்டாக புழிஞ்சிட்டு கிளறி விட்டுட்டு டேரெக்டாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.